பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படனத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரணங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாட்களில் கூட தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். ஏன் அவர் மரித்தார், எதற்காக மரித்திருக்கிறார் என்பதை யோசிக்க வேண்டும். நம் வார்த்தைகளை நிறைய கேட்டாலும் இயேசு நமக்காக ஏன் மரிக்க வேண்டும், மரிப்பதனால என்ன, அதை மரித்ததுனால எனக்கு என்ன லாபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசு பாருங்க, ஒரு மனிதனை நீங்கள் குறித்து பார்ப்பீங்கன்னா, ஒரு நல்லவன் சொன்னால் அவனுக்கு ஜாமீன் கொடுக்க 10 பேர் போய் நிற்பாங்க. அவன் நல்லவங்க, அவனுக்கு நான் கூட கொடுப்போங்க, நான் கூட சொல்லுவேன்ட்டு. ஆனால் பாவிகளாக இருக்கிறவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியுமா? ஐயோ, இவனுக்கு நான் பண்ணிட்டேன்னு சொன்னால் என் வாழ்க்கையே போச்சுங்க, எங்கள் வீட்டுக்கு போனால் அவ்வளோதாங்க என்னுவாங்க. அப்போ தேவன் யார், தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொல்லும்போது வேதத்தில் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அதை 8ஆம் சொன்ன, நாமெல்லாம் பாவிகளாக இருக்கும்போது, பாவிகள் நீதிமானா இருக்கும்போது இல்லை, பாவம் செய்து பாவிகளாக இருக்கிறோம். இந்த பாவிகளாக இருக்கும்போதே தேவன் பாருங்க நம் மேல வைத்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு தெரியுங்களா? கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து இருக்கிறாராம். இந்த கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாருக்காகங்க? பாவிக்க, எனக்காகவா? எனக்கு கூட ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிருக்காரா? ஆமாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணதாங்க இயேசு இருக்கிறார். நீ இயேசு ஏதோ தூரமாய் வைத்து பார்க்காத, அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணவும் கூட வந்திருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்கவும் கூட வந்திருக்கிறார். உனக்காகவே தேவன் அன்பா இருக்கிறார். எப்படி அன்பா இருக்கிறாரு? உனக்காக கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். நாம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நம்ம என்ன பண்ண அன்பு வைத்ததுனால மரித்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உனக்காகத்தான் இந்த இயேசு மரித்தார் என்பதை எண்ணிப்பார், சிந்தித்துப்பார். எதை விட்டுட்டு என்ன பண்ற, ஏதோ ஒரு சடங்காச்சாரியம் மாதிரி ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது. இந்த செய்தியை கேட்கிற புரஜாதி மக்களே, நான் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், நீ பாவியா இருக்கிறது உனக்காக தான் இயேசு மரித்திருக்கிறார். உனக்காகத்தான். கவனிச்சிங்களா? உன் மேலே வச்ச அன்பை காட்டுறதுக்காகத்தான். கடந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு சிலுவை வைத்து ஒரு பவனி போயிட்டு வந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ போல ஒரு மனிதன் வைத்து சாட்டையில் அடிப்பது போல் அடித்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது பிரஜாதி மக்கள்லாம் நிறைய பேர் ரோட்டில் நின்று பார்க்குறாங்க. அப்படியே கண்ணீர் விடுகிறார்கள். எல்லாம் மொபைல் எடுத்து என்ன பண்ண ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, அப்படியே வீடியோ எடுத்துருக்காங்க, கிட்ட வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் நின்று அவர் அடிப்படுற ஒரு காட்சியை காண்பித்து, அவர் கீழே விடுற காட்சியை காண்பித்து எல்லாம் போகிறோம். அப்படிங்க பிரஜாதியார் பார்க்குறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க, கலங்குறாங்க. எங்கள் கூட சபையாரே பின்னாடி வராங்க. இந்த சபையார் என்ன பண்ணணுமா, சாதாரணமாக பார்த்துட்டு இதானே தெரியும், அப்படி பார்க்கக்கூடாது, நீங்கள் பார்க்கணும், எனக்காக இயேசு என்ன பண்ண மரித்திருக்கிறார். நான் பாவம் செஞ்சேன், எனக்கு பாவம் செஞ்சவனுக்கு யாருன்னா இது பண்ணுவாங்களா? அப்போ இவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் நான் இவருக்கு எவ்வளோ உண்மையை மொத்தமாக இருக்கணும், இவருக்கு நான் எவ்வளோ பிரியமாக இருக்கணும், இவருக்கு நான் எவ்வளோ உகந்தவனாய் காணப்படணும்னு சொல்லிட்டு உன் பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டுடணும். செய்யக்கூடாது. இந்த செய்தி கேட்கும் போது உன் பாவத்தை விட்டுடு, இன்னைக்கு உன் பாவத்திலிருந்து வெளியே வா. இல்லைன்னா நீங்கள் எல்லாம் வழி தப்பி போயிடுவீங்க. யாரெல்லாம் அப்படி பாவம் செய்கிறவன் பாருங்க, வீட்டில் தான் இருப்பான், அவன் தான் ஒரு மூலில் இருப்பான், இன்னொருத்தன் அந்த பக்கம் இருப்பான். இவங்க எல்லாரும் ஏன் அப்படி தனித்தனியாக போகிறாங்கன்னா வழி தப்பி போகணும் வேதம் சொல்லுது. ஏசாயால பார்த்தீங்கன்னா நீங்கள் 53:6 வசனம் பாருங்க, இவர்கள் எல்லாம் வழி தப்பினார், வழி மாறி போகிறாங்க. வழி மாறி போகிறதுக்கான காரணமாக மாச்சு. உன் வாழ்க்கையில் சரியான வழியில் போகணும்னு சொன்னால், இந்த இயேசு வழி தப்பி போன நாம் சரியான வழியில் போக வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்காக அவர் மரித்திருக்கிறார். இல்லைன்னா நான் இஷ்டம் பண்ண போக்கில் நான் ஒரு பாவம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போயிருப்பேன், அவங்க ஒரு பாவம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. கவனிச்சிங்களா? என் பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாம் ஒரே வழியை, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னார். அவருடைய வழியிலே போவதற்காக, அவருடைய வழியிலே நான் நடப்பதற்காக அவர் எனக்காக என் பாவங்களுக்காக அவர் மன்னித்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க, இப்படியாப்பட்ட பாவம் செய்கிற மனிதராய் காணப்படும் கண்டி அழைத்து வருகிறோம், தேவனை தேடுகிறோம், எத்தனையோ ஆராதனை அட்டன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆராதனைகளை எத்தனையோ அட்டன், குட் ஃப்ரைடே மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன் பாஸ்டர், நிறைய பார்த்துருப்பேன். அந்த பார்த்த குட் ஃப்ரைடேல போன குட் ஃப்ரைடே என்ன நான் மாற்றிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கடந்த வருடத்தில் இதே மாதிரி தான் செய்தி கேட்டு போயிருப்பேன், இதே மாதிரி தான் தேவனோட கூட உறவாட்டு போய், ஆனால் என்ன பண்ணல, மாற்றிக்கொள்வதில்லை.
இப்பவும் போக போற, இப்பவும் போய் என்ன பண்ண செய்தி கேட்க போற. கேட்கும் போது உன்னை நீ ஒப்புக்கொடு. எனக்காகத்தான் இயேசு மரித்தான்னு மூணுல உட்காந்து அழுதுட்டு போற ஒரு கூட்டமா இருக்கக்கூடாது. ஏதோ கண்ணீர் விட்டு போற ஒரு கூட்டமா. இயேசு பாவம் அதனால அது சொல்றாரு, எனக்காக நீ அழாதன்ட்டாரு. எனக்காக நீ அழாத, உனக்காக அழுவு, உன் பிள்ளைக்காக அழுவு. இன்னைக்கு உன் பிள்ளை உன்னால இடறி போறான், நீ இடறி போய் நிற்க, உனக்காக அழுவு. நான் இப்படி பாவம் சேர்த்தனால நான் இப்படி வாழ்ந்து நிற்கப்பா, பாவம் சேர்த்தனால நான் இப்படியெல்லாம் என் சரீரம் இப்படி மாறிடுச்சுப்பா, பாவம் செய்தனால என் காலை இழந்துட்டேன்ப்பா, பாவம் செய்வதனால இன்னைக்கு என் கால்கள் இல்லாத நிலைமை நிற்கிறேன்ப்பா. சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாற்றும்படிக்கு உன் பாவங்களை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நான் பார்ப்பேன், இந்த சுகர் நிமித்தமா பல விதமான பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. பாருங்க, எனக்கு சுகர் வந்துச்சு, சுகர் ஏன் வருது? பாவம் செஞ்சா வருது. இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு இயேசு இருக்கிறாரே, அவர் நோக்கி பார்த்து, அப்பா நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறு உள்ள ஒரு மனிதனாக மாட்டேன், நான் இனி அப்படி செய்யாதபடிக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் அதை இனி செய்ய மாட்டேன் அப்படி என்பதை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் உங்களை வழிநடத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதில்லை, கேட்க மனம் இல்லை, கேட்க முடியும்னா தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. சும்மா வந்துடும், நானும் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துக்க நாட்களில் போய் உட்காந்து குட் ஃப்ரைடே போயிட்டு ஒரு துக்க கஞ்சியை குடிச்சிட்டு வருதா? வருகிற நாட்கள் பாருங்கள், நீங்கள் பார்ப்பீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் குருத்தோலை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பவனி போயிட்டு சந்தோஷமாக வந்தோம். அடுத்தது பாருங்கள் அப்படி அழுதுட்டு போகிறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு பாருங்கள் ஈஸ்டர், சந்தோஷமாக அப்படியே ஒரு சந்தோஷப்பட்டு ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டு. இதெல்லாம் அப்படியே விட வருடம் இதுதான் சேர்த்துக்கா? இல்லைங்க, என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் பாவியாக இருந்தேன், இந்த பாவத்தில் இருந்த என்ன அதை மீட்டெடுத்தான், எனக்கு உதவி செய்தான். நீங்க பாருங்க, இந்த பாவம் செய்கிற மனிதர்கள் பாருங்க, எல்லாரும் வழி தப்பி போகிறார்கள். இந்த வழி தப்பி போறவங்க பாருங்க, தேவன் சொல்றாரு ஆதாம் கிட்ட ஏவல்கிட்ட சொல்றாரு, எல்லாவற்றையும் புசி, இதை மட்டும் புசிக்காதுன்னு சொன்னார். அப்ப இதுதான் வழி, இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல இருக்க வேண்டிய இவங்க ஆதியாகமத்தில் நீங்க 3:6 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அந்த கனியை பார்க்கிறார்களாம், அது பார்வைக்கு இன்பமானது என்றாங்களாம், இது புத்தியை தெளிவு. என்னங்க பார்த்தோன்னே இதெல்லாம் உனக்கு புரியுதாங்க? இதை பார்த்தோன்னே உனக்கு புரியுதா? வழி தப்பி போன ஒருத்தனுடைய போதனை கேட்டால் அந்த போதனை உன்னை என்ன பண்ணுச்சு? நல்ல விஷயங்களை விட்டு விலகி போக பண்ணுது, நல்ல விஷயங்களோட ஈடுபாடு இல்லாமல் போக பண்ணுது, நல்ல விஷயங்களை மறந்து போகிற, நல்ல விஷயங்கள் வேதம் கற்றுக் கொடுத்தா அதை விட்டு விடுத்து தேவையில்லாத பாடலை பாடிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு பொய் சொல்கிற மனிதரை நீங்க நம்பிக்கொண்டு போகிறாய். ஏதாவது ஒண்ணு உங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டா உடனே அதை நம்ப ஆரம்பிச்சுது. சத்தியம் சொல்லுது, உன் வீட்டுக்குள்ள எதுவும் இல்லை, நான் கூட இருக்கிறேன், அதற்கு நான் அக்கினி மதிலா இருக்கிறேன்னு சொல்றேன். நீங்க எங்க அன்று அக்கினி மதிலாக்கிங்க? எல்லாம் என் வீட்டுக்குள்ள பிசாசா இருக்கிறான். உடனே பாருங்க எதை கொண்டு. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, உனக்குள்ள நடுவில் உள்ளாவற ஒரு தேவனோடு கூட பழகுவதில்லை. பரிசுத்தமா ஆயிப்பாரு, உன் கூட இருக்கிறா இல்லையா பாரு, பரிசுத்தமா வாழ்ந்துப்பார், தேவன் கூட இந்த பெரிய காரியம் செய்வார். அப்போ தேவ பிள்ளைகள் வழி மாறுகிற ஒரு ஜனமா இருக்கக்கூடாது. இவங்க சொன்னாங்க, இதை புசிக்காதுன்னு சொல்லும்போது அவைகள் மேல கவனம் வைத்து, அவைகள் எப்படி பல பல பார்க்கலாம், அது என்ன பார்வைக்கு இன்பமானதா இருக்குதான், அதை புசித்து பார்த்தியா, பறிச்சா புசித்தா தன் கணவனுக்கு கொடுத்தான். 2 பேரும் யார மாட்டாங்க? இப்போ தேவன் வைத்திருக்க ஒரு இடம் ஒன்று இருக்கு, அதை விட்டு ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டாங்க, வழி தப்பி போகிறார்கள். இந்த வழி தப்பி போன ஒரு கூட்டத்தார் தான் இப்போ எல்லாரும் பாருங்க, ரோமர்ல 5:12 எல்லாரும் வழி விலகியமா கெட்டு போயிட்டாங்க, எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. இந்த ஆதாம் நிமித்தமா இந்த பாவம் உள்ள அழகா உள்ள வந்துடுச்சு. இப்ப நீ பாவம் செஞ்சா இல்லையா? ஒரு மனிதன் அங்க செய்ததுனால எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க. இப்ப எல்லாருக்காகவும் ஒரே மனுஷன் இப்ப என்ன ஆகணும்? பலி ஆகணும். அந்த பலிதான் இயேசு, அந்த பலிதான் இயேசு. யாருக்காக? என் பாவத்துக்காக, உன் பாவத்துக்காக பலி ஆனார் இயேசு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, இன்னைக்கு நீ ஆண்டுகிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாவங்களை செய்து கொண்டிருக்கேன், இப்படி நான் நடக்கிறேன், இவைகளை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இவைகளை நான் இனி செய்ய மாட்டேன்ற, இவைகளை நான் விட்டுவிட எனக்கு என்று நீங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவரோடு கூட இணைந்து கொண்டு இவைகளை தூக்கி ஓரங்கட்டு, தேவை இல்லாத காரியங்களை விட்டு விலக கற்றுக்கொள். தேவன் உன்னோடு கூட இருப்பான். வழி விலகி போன ஒரு மனிதன் தோட்டத்துக்குள்ள இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டு வந்து நிற்கிறாரு, ஆதாமேன்றாரு. ஆதாம் இப்ப எங்க இருக்கான்? நான் தோட்டத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கேன். வழி விலகி போயிட்டியா? வழி விலகி போயிட்டியா?
இன்னைக்கு ஆண்டு உன்னை வச்சிருந்த ஒரு இடத்த விட்டு விலகி போயிட்டியா? உனக்கு ஒரு சபையை கொடுத்துருப்பாரு, உன்னை ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் வைத்திருப்பாரு, நீ அதை விட்டு விலகி போயிட்டியா? யாரோ குரலை கேட்டு, யாரோ ஒருத்தோட பேச்சை கேட்டு. இன்னைக்கு உனக்காகத்தான் ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து நான் ஆண்டு பேசிட்டார். இன்னைக்கு உன்னை பார்த்து கூப்பிடும்போது, நான் இருக்கிறேனப்பா, நான் அப்படி நடந்துங்கனப்பா, உன்னை தாழ்த்து தேவனிடத்துல. இல்லை எல்லாரும் அப்படி சொல்றாங்க, சொல்லாத. எல்லாரும் அப்படி பேசுறாங்க, அப்படி சொல்லாத. இவங்க அப்படி பேசிதான் இன்னைக்கு இடறி போனாங்க. தேவனிடத்துல போ, முழங்கால் படிடு. அப்பா, நான் பாவம் செய்துட்டு என் வழியை விட்டு விலகிட்டேன்ப்பா, எனக்கு இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லாமல் போயிட்டேன்ப்பா, இன்னைக்கு என் மேன்மையை இழந்துட்டேன், என் கணத்தை இழந்துட்டேன், என் உயர்வை இழந்துட்டேன், நான் இப்படி நிற்கிறான்ற, நீர் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் போய் நெருங்கிப்பார். உன் தேவன் உன்னை வழிநடத்த வல்லவரக்கா. பாருங்க, சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 58:3 வாசிக்கும்போது துன்மார்க்கனை குறித்து பேசப்பட்டிருக்கு. இந்த துன்மார்க்கம் பாருங்க, பாவத்தை அப்படி பிறப்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அது பாவம் கர்ப்பம் தரித்து அது என்ன பண்ண உங்கள் நிமித்தமாக அநேகர் பாவம் செய்யலாம் மாட்டோம். நீ ஒரு ஆள் பொய் சொல்கிறேன்னு சொன்னால் உன் பிள்ளை பொய் சொல்லுவான், உன் பொண்ணு பொய் சொல்லுவான். கவனிங்க, உன் கூட இருக்கிற உன் அண்ணன் தம்பி பொய் சொல்லுவான், எல்லாம் பொய் சொல்லுவாங்க. நம்ம காரணம் ஒரு ஆள் பண்ண விஷயம் தான். அது பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து அந்த கரு விட்டு என்ன பண்ணுவாங்க, போகக்கூடாது. நீங்கள் என்னைக்கு என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். நான் வழி விலக்கி போயிட்டேன், வழி செல்லாமல் இருக்கிறேன், வழி மாறி நடக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க, என் பிள்ளை தான்யா, என் பிள்ளை தான் என்னை இப்படி பேசிட்டான், என்னை இப்படியெல்லாம் நிந்திக்கிறான். சபைக்கு போகிற பிள்ளை, ஒரு ஆவிக்கிற பிள்ளை, அவன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்களா, எத்தனை ஏளனமா, எத்தனை பரியாசமா, எவ்வளோ கெட்ட வார்த்தைகளை அவங்கள பார்த்து நிந்திக்கிறான். அவங்க இந்த பிள்ளைகள் வளர வேண்டும் எவ்வளோ ஆசையாக அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய திருமணம் பண்ணி அந்த பிள்ளைகள் அப்படி நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற காரியமும் எப்படி மாறிடுச்சு, குறைவாய் பேசும்படிக்கு, குறைவாய் நடக்கும்படிக்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்லிக்கு. உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குது, அசுத்தம் இருந்தால் அசுத்தமாய்த்தான் மற்றவர்கள் வேதனைப்படுத்தும். உனக்குள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டுமா, உன் மேல அன்பா இருக்கிற தேவனிடத்தில் நெருங்கு. இந்த அன்பா இருக்கிற தேவன்கிட்ட போ. இந்த அன்பா இருக்கிற தேவன் பாருங்க, ஒரு சிலர் இன்னைக்கு பாவம் சென்று இந்த பைபிள் திறக்கட்டும், உடனே பார்த்து நீ பாவி என்னை தொல்லாம நான் திட்டுற அவரு, என் மகனே உன்னை நான் ஆஸ்வதிப்பேன்றார். நடாது, இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், இவ்வளோ தவறாக நடந்திருக்கோம், ஆனால் தேவன் என்ன இவ்வளோ பேசுகிறார். ஏன் தெரியுமா, எதுக்காக தெரியுமா, எதுக்காக தெரியுமா, தேவன் மேலே அன்பாக இருக்கிறார். உனக்காக கிறிஸ்து என்ன பண்ணுறது, மரித்தார் என்பதை வேதத்தில் சொல்லப்படுது உண்மை என்பதுக்காகத்தான். நீ இன்னைக்கு போயிட்டு ஒரு தவறு செஞ்சுட்டு, இல்லைங்க ஒரு கொலை பண்ணிட்டேங்க, இப்போ நான் போய் பைபிள் படிக்கணும்னா உடனே குற்றவாளியே நீ அழிந்து போயிட அப்படியே பேசுவார் அன்று. அவர் உங்ககிட்ட பேசுவார். தவறிட்டியா, தவறி போயிட்டியா, நான் உன்னை மன்னிப்பேன்னு என்று சொல்வார். உன்னை நான் மீட்டுக்கொள்வேன்னு சொல்லுவார். உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன்னு என்று சொல்வார். என்னடா அது இது மாதிரி பேசுகிறாரு, ஏன் தெரியுமா, இந்த தேவன் மரித்ததுனாலே, இந்த இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலே இந்த தேவன் என் மேல இவ்வளோ அன்பா இருக்கிறாரா, இவ்வளோ அன்பா இருக்கிறாரா, இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்தேன் என்னையும் நேசிக்கிறா. ஆமாங்க, உன்னை நேசிக்கிறாருங்க. தப்பு பண்ணிட்டேன்னு வெளியில போய் நிற்காத, தப்பு பண்ண கூட உள்ளவா தேவ சமூகத்தை நாடு. உன் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் இருக்கிறாரு. இன்னைக்கும் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை அவருக்கு பிரியமாய் மாற்றுவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் அன்றே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அன்று பாவங்களோடு இருப்பார்கள் சொன்னால், இந்த பாவங்களை மன்னிக்கிற இயேசு இவருடைய பாவத்தை மன்னித்து நீதிக்குள்ளாக நடத்தப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இவருடைய தப்பிதங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கார். அவர் மன்னிச்சதுனால நான் வியாதி குணமாக்கப்பட்டிருக்கேன். அவர் மன்னிச்சதுனால இன்றைக்கு எங்கள் குடும்பம் மாசமாக இருக்கு. அவர் மன்னித்ததுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் என்று உணரத்தக்கதாய் ஒரு உணர்வுள்ள ஆவி தேவன் கொடுத்து உள்ள ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. பெரிய காட்சி எல்லாவற்றிலும் தேவன் தாமே கொடுத்து வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.